வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. நவக்கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனின் பேரலும் உங்கள் அனைவருக்கும் என்றும் துணையாக இருக்கட்டும். இன்று ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான 12 ராசிகளின் விரிவான தினராசி பலன்களை பார்க்கலாம். முதலில் இன்றைய பஞ்சாங்க விவரங்களை தெரிந்து கொள்வோம். இன்று பராபவ தமிழ் ஆண்டு ஆனி மாதம் 21ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் 3:12 வரை சதயம். அதன் பின்னர் பூரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இன்றைய திதி பிற்பகல் 1:31 வரை தேய்பிறை பஞ்சமி. அதன் பிறகு தேய்பிறை சஷ்டி திதி ஆரம்பமாகிறது. இன்றைய யோகம் மாலை 4:39 வரை ஆயுஷ்மான் யோகம். அதன் பின்னர் சபாக்கிய யோகம் நடைபெறுகிறது. இன்று கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே கடகராசிக்காரர்கள் தேவையற்ற மனக்குழப்பத்தையும் அவசர முடிவுகளையும் தவிர்த்து நிதானமாக செயல்படுவது நல்லது. இன்றைய ராகு காலம் மாலை 5 மணி முதல் 6:30 வரை. இன்றைய யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய ஆன்மீக சிறப்பு. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் குடும்பத்துடன் சேர்ந்து ஆலய தரிசனம் செய்வதற்கும் முன்னோர்களை மனதில் நினைத்து நன்றியுடன் பிரார்த்தனை செய்வதற்கும் உகந்த நாளாகும். இன்று வீட்டில் நெய் தீபம் ஏற்றி சிறிது நேரம் இறை நாமம் ஜபிப்பது மன அமைதியை அதிகரிக்கும். இயன்றால் பறவைகளுக்கு தானியம் வைப்பது, பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது தீவனம் வழங்குவது, ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வது போன்ற தர்மங்கள் வாழ்க்கையில் நல்ல புண்ணிய பலனை சேர்க்கும். இன்றைய கிரக நிலவரம். மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரித்து வருகிறார். ரிஷபராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருகிறார். கடக ராசியில் குரு பகவான், புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான் சஞ்சரித்து வருகின்றனர். கும்பராசியில் சந்திர பகவான் மற்றும் ராகு பகவான் சஞ்சரித்து வருகின்றனர். மீனராசியில் சனி பகவான் சஞ்சரித்து வருகிறார். சிம்ம ராசியில் கேது பகவான் சஞ்சரித்து வருகிறார். இந்த கிரக அமைப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்கும் பலன்கள் வேறுபடும். இனி மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இன்றைய விரிவான தினராசி பலன்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். மேஷம். மேசராசி என்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் அற்புதமான நாளாக அமைகிறது. கடந்த சில நாட்களாக இருந்த தடைகள் விலகி வாழ்க்கை புதிய பாதையில் நகரத் தொடங்கும். இன்று நீங்கள் நினைக்கும் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தி உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். தன்னம்பிக்கையும் செயல்திறனும் அதிகரிக்கும். இன்று எடுக்கும் முடிவுகள் எதிர்காலத்தில் பெரிய முன்னேற்றத்தை உருவாக்கும். இன்றைய கிரக அமைப்பில் உங்களுக்கு ஒரு முக்கியமான சுப அமைப்பு உருவாகியுள்ளது. கடகராசியில் குரு, புதன், சுக்கிரன் ஆகிய 3 சுப கிரகங்களும் ஒன்றாக இணைந்து சஞ்சரிப்பது மேச ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை அபாரமாக வலுப்படுத்துகிறது. ஜோதிடத்தில் குரு ஞானம் மற்றும் பாக்கியத்தின் காரகன், புதன் அறிவு மற்றும் வியாபாரத்தின் காரகன், சுக்கிரன் செல்வம் மற்றும் வசதியின் காரகன். இந்த 3 கிரகங்களும் ஒன்றாக சுபஸ்தானத்தில் அமையும் போது குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் குறையும், வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், சொத்து தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கும், மனதில் இருந்த பாரமும் குறையும். வீடு வாங்குவது, வீட்டை புதுப்பிப்பது, நிலம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள், குடும்பத்திற்காக பெரிய முதலீடு செய்வது போன்ற காரியங்களுக்கு இந்த அமைப்பு மிகவும் சாதகமானதாக கருதப்படுகிறது. வேலை செய்து வருவோர்களுக்கு இன்று உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் நாள். மேலதிகாரிகள் உங்கள் திறமையை கவனிப்பார்கள். நீண்ட நாட்களாக காத்திருந்த பதவி உயர்வு, புதிய பொறுப்பு அல்லது ஊதிய உயர்வு தொடர்பான நல்ல தகவல்கள் கிடைக்கலாம். புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று வளர்ச்சியை தரும் நாள். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். பழைய வாடிக்கையாளர்களுடன் இருந்த நிலுவை பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கட்டுமானம், கல்வி, விவசாயம், வாகனங்கள், ஆன்லைன் வணிகம், ஆலோசனை சேவைகள் மற்றும் குடும்ப தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இன்று தொடங்கும் ஒரு புதிய திட்டம் எதிர்காலத்தில் நிரந்தர வருமானத்தை உருவாக்கும். பணவரவை பொறுத்தவரை இன்று திருப்திகரமான நாள். நீண்ட நாட்களாக வரவேண்டியிருந்த பணம் கைக்கு வரலாம். சேமிப்பை அதிகரிக்க நல்ல வாய்ப்பு கிடைக்கும்.
தேவையற்ற செலவுகள் குறைந்து குடும்பத்தின் பொருளாதார நிலை வலுவடையும். எதிர்கால முதலீடுகள் பற்றி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தரும். குடும்ப வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியான மாற்றங்கள் ஏற்படும். வீட்டில் ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் அன்பும் ஆதரவும் உங்கள் மன உறுதியை உயர்த்தும். பெற்றோரின் ஆசீர்வாதம் மிகப்பெரிய பலமாக இருக்கும். குழந்தைகளின் கல்வி, வேலை அல்லது சாதனை தொடர்பாக மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் வாய்ப்பும் உள்ளது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தொடர்பான தகவல்கள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த திருமண முயற்சிகள் மீண்டும் வேகம் பெறும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் முக்கியமான முடிவை எடுக்கலாம். மாணவர்களுக்கு இன்று மிகவும் சிறந்த நாள். புதிய பாடங்களை எளிதாக புரிந்து கொள்வீர்கள். போட்டித் தேர்வுகள், அரசு தேர்வுகள், உயர்கல்வி மற்றும் வெளிநாட்டு கல்வி முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆசிரியர்களின் பாராட்டும் வழிகாட்டுதலும் கிடைக்கும். உடல் நலத்தை பொறுத்தவரை நல்ல புத்துணர்ச்சி காணப்படும். மன அழுத்தம் குறையும். நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். அதிக நேரம் உழைத்தாலும் சோர்வு தெரியாது. இன்று காலை வீட்டில் ஒரு நெய் தீபம் ஏற்றி குடும்பத்தினர் அனைவரின் நலனுக்காக சில நிமிடங்கள் அமைதியாக இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். அதன் பிறகு இயன்றால் ஒரு ஏழை மனிதருக்கு உணவு வாங்கி கொடுங்கள். இந்த சிறிய தர்மம் உங்கள் வீட்டில் செல்வ வளத்தையும் மன நிம்மதியையும் அதிகரிக்கும் என்று ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன. இன்றைய அதிர்ஷ்ட எண் 1. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. இன்றைய முக்கிய அறிவுரை: இன்று உங்கள் மனதில் தோன்றும் நல்ல எண்ணங்களை செயலாக மாற்ற தயங்காதீர்கள். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் சக்தி கொண்ட நாளாக அமையப் போகிறது. ரிஷபம், ரிஷபராசி என்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது. பல நாட்களாக மனதில் இருந்த எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாக நிறைவேறத் தொடங்கும். நீங்கள் நினைத்த காரியங்களில் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்று உங்களுடைய பேச்சுக்கும் செயலுக்கும் மதிப்பு அதிகரிக்கும். குடும்பத்திலும் தொழிலிலும் உங்களை நம்பி பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும். அந்த பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றி நல்ல பெயரையும் மரியாதையையும் பெறுவீர்கள். இன்றைய கிரக அமைப்பில் உங்களுக்கு மிகுந்த பலனை அளிப்பது மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் சூரிய பகவான். ரிஷபராசிக்கு இது 2ஆம் இடமான தனஸ்தானம். தனஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் வருமானம் தொடர்பான புதிய வழிகள் திறக்கப்படும். நீண்ட நாட்களாக நின்று போயிருந்த பணம் கைக்கு வரும். குடும்பத்தின் பொருளாதார நிலை வலுப்படும். அரசு தொடர்பான ஆவணங்கள், வங்கி நடவடிக்கைகள், உரிமம் பதிவு போன்ற காரியங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும். நீங்கள் பேசும் ஒரு கருத்து அல்லது ஆலோசனை பலரால் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே நேரத்தில் ரிஷபராசியிலேயே செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பது உங்களுக்கு மிகுந்த தைரியத்தையும் செயல்திறனையும் அளிக்கிறது. செவ்வாய் என்பது பூமி, நிலம், கட்டிடம், தைரியம் மற்றும் செயல் வேகத்தின் காரகன். ஜென்மராசியில் செவ்வாய் இருப்பதால் இதுவரை தயக்கத்தால் தள்ளிப்போன காரியங்களை இன்று தைரியமாக தொடங்குவீர்கள். நிலம் வாங்குவது, வீடு கட்டுவது, விவசாயம், கட்டுமானம், வாகனம் அல்லது தொழில் விரிவாக்கம் தொடர்பாக நல்ல முடிவுகள் எடுக்கப்படும். இந்த அமைப்பு உழைப்பை வெற்றியாக மாற்றும் சக்தி கொண்டதாக ஜோதிடத்தில் கருதப்படுகிறது. வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் நேர்மையையும் பொறுப்புணர்வையும் பாராட்டுவார்கள். புதிய பொறுப்பு, புதிய பதவி அல்லது புதிய திட்டத்தில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கலாம். வேலை மாற நினைப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து தகவல் வரக்கூடும். சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று மிகவும் லாபகரமான நாள். குறிப்பாக நிலம், இரும்பு, கட்டுமானம், விவசாயம், ஆடை, வாகனம், நகை மற்றும் உணவுப் பொருட்கள் தொடர்பான தொழிலில் இருப்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். தொழிலை விரிவுபடுத்தும் திட்டம் வெற்றிகரமாக அமையும். இதுவரை நின்று போயிருந்த ஒரு ஒப்பந்தம் மீண்டும் செயல்படத் தொடங்கும். பணவரவை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சி தரும் நாள். வரவேண்டியிருந்த தொகை கைக்கு வரலாம். சேமிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றிய பிறகும் பணத்தை சேமிக்க முடியும். எதிர்கால முதலீடுகள் பற்றி சிந்திக்கவும் இது நல்ல நேரமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிதல் உருவாகும். பெற்றோரின் ஆதரவு ஒரு முக்கியமான முடிவை எடுக்க உதவும். குழந்தைகளின் கல்வி அல்லது வேலை தொடர்பாக நல்ல செய்தி கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சி பற்றிய பேச்சுகள் தொடங்கலாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தொடர்பான தகவல்கள் கிடைக்கும்.
தடைப்பட்டிருந்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் உறவை குடும்பத்தினரிடம் எடுத்துச் செல்லும் வாய்ப்பு உருவாகும். மாணவர்களுக்கு இன்று நினைவாற்றல் அதிகரிக்கும். தொழில்நுட்ப கல்வி, விவசாயம், பொறியியல், வணிகவியல் மற்றும் போட்டித் தேர்வுகளில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். படிப்பில் செலுத்தும் உழைப்பு நல்ல பலனை தரும். உடல் நலத்தை பொறுத்தவரை உடல் வலிமை அதிகரிக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். நீண்ட நாட்களாக இருந்த சோர்வு குறையும். இருப்பினும் தேவையற்ற கோபத்தை மட்டும் தவிர்ப்பது நல்லது. இன்று வீட்டிலிருந்து புறப்படுவதற்கு முன் சிறிதளவு வெல்லம் சாப்பிட்டு செல்லுங்கள். என்றால் ஒரு பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது பச்சை புல் கொடுங்கள். இந்த எளிய பரிகாரம் செவ்வாய் பகவானின் நல்ல பலனை மேலும் வலுப்படுத்தி காரிய வெற்றியையும் பணவரவையும் அதிகரிக்கும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 6. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்றைய முக்கிய அறிவுரை: இன்று தைரியமாக எடுக்கும் ஒரு முடிவு அடுத்த சில மாதங்களுக்கு உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றக்கூடிய முக்கியமான திருப்புமுனையாக அமையும். மிதுனம். மிதுன ராசி என்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் சிறப்பான மற்றும் நன்மைகள் நிறைந்த நாளாக அமைகிறது. பல நாட்களாக மனதிலிருந்த குழப்பங்கள் விலகி தெளிவான முடிவுகளை எடுக்கும் மனநிலை உருவாகும். நீங்கள் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக சாதகமான பாதையில் நகரத் தொடங்கும். இன்று கிடைக்கும் ஒரு சிறிய வாய்ப்பை கூட அலட்சியப்படுத்தாதீர்கள். அது எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெற்றிக்கான கதவை திறக்கக்கூடும். இன்றைய கிரக அமைப்பில் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை வழங்குவது மிதுன ராசியிலேயே சூரிய பகவான் சஞ்சரிப்பது. ஜென்ம ராசியில் சூரியன் இருப்பதால் உங்கள் தன்னம்பிக்கை, தலைமைத்துவம் மற்றும் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். பொதுவாக ஜென்ம சூரியன் இருந்தால் பொறுப்புகளும் அதிகரிக்கும். ஆனால் அதை சரியாக கையாண்டால் நல்ல பெயர், சமூக மரியாதை மற்றும் அதிகாரம் கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள், நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்கள், சொந்தமாக ஒரு நிறுவனத்தை நடத்துபவர்கள் அல்லது மக்களை வழிநடத்தும் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வலிமையான அமைப்பாகும். இன்று நீங்கள் பேசும் ஒரு வார்த்தை பலரின் கவனத்தை ஈர்க்கும். உங்களுக்கு மற்றொரு முக்கியமான ஆதரவாக இருப்பது கும்பராசியில் சந்திர பகவான் மற்றும் ராகு பகவான் இணைந்து சஞ்சரிப்பது. இது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துகிறது. 9ஆம் இடம் என்பது பாக்கியம், தெய்வ அனுகிரகம், உயர்கல்வி, தொலைதூர பயணம், வெளிநாட்டு வாய்ப்பு மற்றும் குருமார்களின் ஆசீர்வாதத்தை குறிக்கும். இந்த அமைப்பால் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த ஒரு முயற்சி திடீரென முன்னேறும். வெளிநாடு தொடர்பான வேலை, உயர்கல்வி, இணையம், டிஜிட்டல் தொழில் அல்லது புதிய தொடர்புகள் மூலம் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் உருவாகலாம். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் செயல்படத் தொடங்கும் நாள் இது. வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும். உங்கள் கருத்தை மேலதிகாரிகள் கவனமாக கேட்பார்கள். புதிய பொறுப்பு அல்லது புதிய திட்டத்தை வழிநடத்தும் வாய்ப்பு கிடைக்கலாம். வேலை மாற நினைப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து தகவல் கிடைக்கக்கூடும். தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று புதிய ஒப்பந்தங்கள் உருவாகும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம், யூடியூப், சமூக ஊடகம், கல்வி, பயிற்சி, ஆலோசனை, விற்பனை மற்றும் டிஜிட்டல் சேவைகள் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். இன்று உருவாகும் ஒரு புதிய தொடர்பு எதிர்காலத்தில் பெரிய லாபத்தை தரும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் காணப்படும். எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு வரலாம். குடும்ப செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும். சேமிப்பை அதிகரிக்க நல்ல வாய்ப்பு கிடைக்கும். புதிய முதலீடு செய்யும் எண்ணமும் உருவாகலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிதல் ஏற்படும். பெற்றோரின் ஆலோசனை உங்களுக்கு சரியான முடிவை எடுக்க உதவும். உறவினர்கள் வழியாக நல்ல செய்தி கிடைக்கும். குழந்தைகளின் கல்வி அல்லது திறமை தொடர்பாக பெருமை தரும் தகவல் கிடைக்கலாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும் வாய்ப்பு அதிகரிக்கிறது. திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவை நோக்கி நகரும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் எதிர்காலத்தை பற்றி உறுதியான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். மாணவர்களுக்கு இது மிகச்சிறந்த நாள். உயர்கல்வி, அரசு தேர்வுகள், போட்டித் தேர்வுகள், மொழி பாடங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான படிப்புகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆசிரியர்களின் பாராட்டை பெறும் வாய்ப்பும் உள்ளது. உடல் நலத்தை பொறுத்தவரை நல்ல உற்சாகம் காணப்படும். மன அழுத்தம் குறையும். பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தால் அவசரப்படாமல் திட்டமிட்டு செயல்படுங்கள். இன்று அதிகாலையில் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சமர்ப்பித்து ஓம் கம் கணபதியே நம என்று 11 முறை ஜபியுங்கள்.
அதன் பிறகு மாணவர்களுக்கு அல்லது ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம், பேனா அல்லது கல்விக்கான சிறிய உதவி செய்தால் அறிவு, பாக்கியம் மற்றும் காரிய வெற்றி மேலும் அதிகரிக்கும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 5. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்றைய முக்கிய அறிவுரை: இன்று உங்களிடம் வரும் புதிய தகவல்களையும் புதிய மனிதர்களின் அறிமுகத்தையும் மதித்து பயன்படுத்துங்கள். அவற்றில் ஒன்றே உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத உயர்வை உருவாக்கும் அரிய வாய்ப்பாக மாறும். கடகம். கடகராசி என்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நிதானமாக செயல்பட வேண்டிய நாளாக அமைகிறது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இன்று புதிய காரியங்களை அவசரமாக தொடங்குவதை விட ஏற்கனவே தொடங்கிய வேலைகளை முடிப்பதில் கவனம் செலுத்துவது நல்லது. மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் தோன்றினாலும் உண்மையில் நிலைமை அதைவிட நல்லதாகவே இருக்கும். எனவே யாருடைய பேச்சையும் உடனே நம்பாமல் அமைதியாக யோசித்து முடிவு எடுங்கள். ஆனால் இந்த சந்திராஷ்டமத்தையும் தாண்டி உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருப்பது கடகராசியிலேயே குரு, புதன், சுக்கிரன் இணைந்து சஞ்சரிப்பது. ஜென்ம ராசியில் குரு இருப்பது ஞானத்தையும், புதன் இருப்பது சரியான சிந்தனையையும், சுக்கிரன் இருப்பது மதிப்பு, செல்வாக்கு மற்றும் குடும்ப ஒற்றுமையையும் அதிகரிக்கிறது. இந்த 3 சுப கிரகங்களின் சேர்க்கை காரணமாக சந்திராஷ்டமம் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாமல் பாதுகாப்பு கிடைக்கும். வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களுக்கான அடித்தளம் அமைந்து கொண்டிருக்கும் காலம் இது. உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். குடும்பத்தில் உங்கள் கருத்தை ஏற்றுக்கொள்வார்கள். வேலை செய்து வருபவர்கள் இன்று புதிய பொறுப்புகளை உடனே ஏற்றுக்கொள்வதை விட ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்ட பணிகளை முழுமையாக முடிக்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் பொறுமையும் ஒழுக்கமும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறும். இன்று அவசர முடிவுகளை தவிர்த்தால் நாளை நல்ல பலன் கிடைக்கும். தொழில் செய்து வருபவர்களுக்கு பழைய வாடிக்கையாளர்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். புதிய முதலீடுகள் அல்லது பெரிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டியிருந்தால் முழுமையாக ஆய்வு செய்த பிறகு முடிவு எடுப்பது நல்லது. அதே நேரத்தில் நடைபெற்று வரும் தொழிலில் எந்த பாதிப்பும் இருக்காது. மெதுவாக இருந்தாலும் வளர்ச்சி தொடரும். பணவரவு தேவைக்கேற்ற அளவில் இருக்கும். எதிர்பார்த்திருந்த ஒரு தொகை தாமதமாக கிடைத்தாலும் கிடைக்காமல் போகாது. தேவையற்ற செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக சேமிப்பு செய்யும் எண்ணம் உருவாகும். குடும்ப வாழ்க்கையில் அமைதியை காப்பாற்றுவது இன்று மிகவும் முக்கியம். வாழ்க்கை துணையுடன் சிறிய விஷயங்களுக்காக வாக்குவாதம் செய்யாமல் விட்டு கொடுத்து சென்றால் நாள் இனிமையாக முடியும். பெற்றோரின் ஆலோசனை ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு நல்ல தீர்வை தரும். குழந்தைகளுடன் செலவிடும் நேரம் மன அமைதியை அளிக்கும். திருமண வயதில் இருப்பவர்கள் இன்று புதிய பேச்சுவார்த்தைகளை தொடங்காமல் ஏற்கனவே நடைபெற்று வரும் விஷயங்களை அமைதியாக முன்னெடுப்பது நல்லது. காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் தேவையற்ற சந்தேகங்களை மனதில் வைத்துக் கொள்ளாமல் வெளிப்படையாக பேசினால் உறவு மேலும் வலுப்படும். மாணவர்களுக்கு இன்று புதிய பாடங்களை படிப்பதை விட ஏற்கனவே படித்தவற்றை மீண்டும் திரும்பி பார்ப்பது நல்ல பலனை தரும். கவனம் சிதறாமல் இருந்தால் நல்ல மதிப்பெண் பெறும் வாய்ப்பு அதிகரிக்கும். உடல் நலத்தை பொறுத்தவரை போதுமான ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். உணவு நேரத்தை தவறவிடாதீர்கள். மன அழுத்தத்தை அதிகப்படுத்தாமல் அமைதியாக இருந்தால் நாள் முழுவதும் சீராக இருக்கும். இன்று காலை அல்லது மாலை நேரத்தில் அம்மன் சன்னதியில் எலுமிச்சை தீபம் ஏற்றுங்கள் அல்லது வீட்டிலேயே ஒரு விளக்கு ஏற்றி துர்க்கை அஷ்டோத்திரம் அல்லது அபிராமி அந்தாதியில் சில பாடல்களை பக்தியுடன் பாராயணம் செய்யுங்கள். இயன்றால் ஒரு பெண்ணுக்கு மஞ்சள், குங்குமம் வழங்குங்கள். இது மன அமைதியையும் குடும்ப ஒற்றுமையையும் அதிகரிக்கும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 2. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்றைய முக்கிய அறிவுரை: இன்று அவசரத்தை விட பொறுமையை தேர்ந்தெடுங்கள். இந்த ஒரு நாள் நிதானமாக செயல்பட்டால் அடுத்த சில நாட்களில் உங்களுக்காக காத்திருக்கும் நல்ல யோகங்கள் முழுமையாக செயல்பட தொடங்கும். சிம்மம். சிம்மராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைகிறது. பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த முன்னேற்றம் இன்று முதல் தெளிவாக காணப்படும். உங்களுடைய உழைப்பிற்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வீண் போகாது. இறைவனின் அருளால் நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்கள் வாழ்க்கையில் வரத் தொடங்கும். இன்றைய கிரக அமைப்பில் உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலனை வழங்குவது சிம்ம ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிப்பது. பொதுவாக கேது என்பது ஆன்மீகம், உள்ளுணர்வு, மறைந்திருந்த திறமைகள் மற்றும் தெய்வ அனுகிரகத்தின் காரகன். ஜென்மராசியில் கேது இருப்பதால் மற்றவர்கள் கவனிக்காத ஒரு வாய்ப்பை நீங்கள் சரியாக அடையாளம் காண்பீர்கள்.
நீண்ட நாட்களாக மனதில் இருந்த குழப்பங்களுக்கு தெளிவான தீர்வு கிடைக்கும். தேவையற்ற பழக்கங்களை விட்டு விலகும் மன உறுதியும் உருவாகும். பல மாதங்களாக முடிவடையாமல் இருந்த ஒரு விஷயம் எதிர்பாராத விதமாக நல்ல முடிவை நோக்கி நகரும். அதே நேரத்தில் மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானம் வலிமை பெறுகிறது. லாபஸ்தானத்தில் சூரியன் இருப்பது செல்வாக்கு மிக்க நபர்களின் அறிமுகம், உயர்ந்த பதவியில் இருப்பவர்களின் ஆதரவு, எதிர்பாராத வருமானம் மற்றும் சமூக மரியாதையை அதிகரிக்கும். நீங்கள் பல நாட்களாக முயற்சி செய்து வந்த ஒரு காரியத்தில் இன்று நல்ல திருப்பம் ஏற்படலாம். உங்கள் பெயரும் மதிப்பும் உயரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று மிகுந்த முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் பணியை பாராட்டுவார்கள். முக்கியமான பொறுப்பு அல்லது புதிய திட்டத்தில் உங்களை இணைக்கலாம். பதவி உயர்வு தொடர்பான நல்ல தகவலும் விரைவில் கிடைக்கக்கூடும். சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று லாபகரமான நாள். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். அரசு துறை, கட்டுமானம், கல்வி, மருத்துவம், டிஜிட்டல் சேவைகள், பொன்னகை, மின்சாதனங்கள் மற்றும் வாகனங்கள் தொடர்பான தொழில்களில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த ஒரு திட்டம் மீண்டும் செயல்பட ஆரம்பிக்கும். பணவரவை பொறுத்தவரை இன்று திருப்திகரமான நாள். நிலுவையில் இருந்த தொகைகள் கைக்கு வரும். எதிர்பாராத வகையில் சிறிய அளவில் கூடுதல் வருமானம் கிடைக்கலாம். சேமிப்பு செய்யும் எண்ணம் உருவாகும். குடும்பத்தின் தேவைகளை எளிதாக நிறைவேற்ற முடியும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு மன உறுதியை அளிக்கும். பெற்றோரின் ஆசீர்வாதம் ஒரு முக்கியமான காரியத்தில் வெற்றியை தரும். குழந்தைகளின் முன்னேற்றம் குடும்பத்தில் பெருமையை ஏற்படுத்தும். உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் மறையும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்லவரன் தொடர்பான தகவல் வரக்கூடும். திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக நகரும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்வார்கள். மாணவர்களுக்கு இன்று மிகவும் சிறந்த நாள். போட்டித் தேர்வுகள், நிர்வாகம், சட்டம், கலை மற்றும் உயர்கல்வி தொடர்பான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆசிரியர்களின் பாராட்டை பெறும் வாய்ப்பும் உள்ளது. உடல் நலத்தை பொறுத்தவரை நல்ல உற்சாகம் காணப்படும். உடல் சோர்வு குறையும். நாள் முழுவதும் புத்துணர்ச்சியுடன் செயல்பட முடியும். இன்று காலை சூரிய உதயத்திற்கு பிறகு ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து சூரிய பகவானுக்கு அர்க்கியம் செலுத்துங்கள். அதன் பிறகு தந்தை அல்லது குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உங்கள் முக்கியமான வேலையை தொடங்குங்கள். இந்த எளிய பரிகாரம் புகழ், மரியாதை மற்றும் காரிய வெற்றியை அதிகரிக்கும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 1. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம். இன்றைய முக்கிய அறிவுரை: இன்று உங்களிடம் வரும் வாய்ப்புகளை தன்னம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளில் நீங்கள் எடுக்கும் ஒரு சரியான முடிவு உங்கள் வாழ்க்கையில் புதிய உயரத்தை உருவாக்கும் முக்கியமான திருப்புமுனையாக அமையும். கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் சிறப்பான மற்றும் மகிழ்ச்சியான நாளாக அமைகிறது. கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் இன்று நல்ல பலன்களை கொடுக்க தொடங்கும். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உருவாக்கும் சில முக்கியமான நிகழ்வுகள் நடைபெறும். மனதில் இருந்த கவலைகள் குறைந்து எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை அதிகரிக்கும். இன்று உங்களுடைய உழைப்பிற்கு இறைவன் உரிய பலனை வழங்கும் நாள். இன்றைய கிரக அமைப்பில் உங்களுக்கு மிகவும் வலிமையான பலனை வழங்குவது கடகராசியில் குரு, புதன், சுக்கிரன் இணைந்து சஞ்சரிப்பது. இந்த 3 சுப கிரகங்களும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமைந்திருப்பது மிகவும் அரிதான சுப அமைப்பாகும். லாபஸ்தானம் என்பது வருமானம், ஆசை நிறைவேறுதல், புதிய தொடர்புகள், தொழில் வளர்ச்சி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை குறிக்கும் இடம். குரு லாபத்தை விரிவுபடுத்துவார். புதன் புதிய ஒப்பந்தங்களையும் புத்திசாலித்தனமான முடிவுகளையும் உருவாக்குவார். சுக்கிரன் பணவரவு மற்றும் வசதிகளை அதிகரிப்பார். அதனால் இன்று நீங்கள் சந்திக்கும் ஒரு புதிய நபர் அல்லது ஒரு புதிய வாய்ப்பு எதிர்காலத்தில் மிகப்பெரிய லாபத்திற்கு காரணமாக அமையலாம். வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று அலுவலகத்தில் நல்ல மரியாதை கிடைக்கும். உங்கள் திறமையை மேலதிகாரிகள் கவனிப்பார்கள். புதிய பொறுப்பு, ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு தொடர்பான நல்ல பேச்சுகள் தொடங்கலாம். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும் வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கும் நாள். குறிப்பாக கணக்கியல், கல்வி, மருத்துவம், கணினி, மென்பொருள், டிஜிட்டல் சேவைகள்
புத்தக வெளியீடு, பயிற்சி மையங்கள் மற்றும் ஆலோசனை துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்வார்கள். தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணமும் உருவாகும். பணவரவை பொறுத்தவரை இன்று மிகவும் திருப்திகரமான நாள். வரவேண்டியிருந்த பணம் கைக்கு வரும். எதிர்பாராத வகையில் கூடுதல் வருமானமும் கிடைக்கலாம். சேமிப்பு அதிகரிக்கும். எதிர்கால முதலீடுகளுக்கான நல்ல திட்டம் உருவாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வாழ்க்கை துணையின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். பெற்றோரின் ஆசீர்வாதம் ஒரு முக்கியமான முடிவை வெற்றிகரமாக நிறைவேற்ற உதவும். குழந்தைகளின் கல்வி, வேலை அல்லது திறமை தொடர்பாக பெருமை தரும் செய்தி கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றிய ஆலோசனைகளும் ஆரம்பமாகலாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும் யோகம் வலுப்பெறுகிறது. தடைப்பட்டிருந்த திருமண முயற்சிகள் மீண்டும் வேகம் பெறும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் குடும்பத்தின் சம்மதத்தை பெறும் வாய்ப்பும் உருவாகும். மாணவர்களுக்கு இன்று மிகவும் சாதகமான நாள். போட்டித் தேர்வுகள், அரசு வேலை தேர்வுகள், உயர்கல்வி மற்றும் வெளிநாட்டு கல்வி முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நினைவாற்றல் அதிகரிக்கும். ஆசிரியர்களின் பாராட்டை பெறும் வாய்ப்பும் உள்ளது. உடல் நலத்தை பொறுத்தவரை நல்ல உற்சாகம் காணப்படும். நீண்ட நாட்களாக இருந்த சோர்வு குறையும். மன அமைதி அதிகரிக்கும். நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். இன்று அதிகாலையில் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சமர்ப்பித்து இயன்றால் ஒரு மாணவருக்கு கல்வி உபகரணம் அல்லது புத்தகம் வாங்கி கொடுங்கள். அறிவு காரகனான புதன் பகவானின் அருள் அதிகரித்து கல்வி, தொழில் மற்றும் வருமானத்தில் தொடர்ந்து முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 5. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்றைய முக்கிய அறிவுரை: இன்று உங்களை தேடி வரும் புதிய தொடர்புகளையும் வாய்ப்புகளையும் மதித்து பாதுகாத்து கொள்ளுங்கள். அவற்றில் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நீண்டகால செல்வ வளத்திற்கும் தொழில் உயர்விற்கும் காரணமாக அமையும். துலாம் ராசி என்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான மற்றும் முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமைகிறது. கடந்த சில வாரங்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த நல்ல மாற்றங்கள் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் தென்படத் தொடங்கும். உங்கள் உழைப்பிற்கு உரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். இன்று எடுக்கும் முடிவுகள் எதிர்காலத்தில் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். மனதில் இருந்த கவலைகள் விலகி புதிய உற்சாகம் உருவாகும். இன்றைய கிரக அமைப்பில் உங்களுக்கு மிகவும் முக்கியமான பலனை வழங்குவது கடகராசியில் குரு, புதன், சுக்கிரன் இணைந்து சஞ்சரிப்பது. இந்த 3 சுப கிரகங்களும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன. கர்மஸ்தானம் என்பது தொழில், பதவி, புகழ், அதிகாரம் மற்றும் சமூக அந்தஸ்தை குறிக்கும் மிக முக்கியமான இடமாகும். குரு கர்மஸ்தானத்தில் இருந்தால் உயர்வு மற்றும் மரியாதையை வழங்குவார். புதன் இருப்பதால் நிர்வாகத்திறன், பேச்சுத்திறன் மற்றும் திட்டமிடும் ஆற்றல் அதிகரிக்கும். சுக்கிரன் இருப்பதால் தொழிலில் வசதி, பணவரவு மற்றும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த 3 கிரகங்களின் சேர்க்கையால் நீங்கள் பல மாதங்களாக எதிர்பார்த்திருந்த தொழில் முன்னேற்றம் இன்று முதல் வேகம் பெறும். உங்கள் உழைப்பை பலரும் கவனிக்க தொடங்குவார்கள். வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று மிகுந்த மகிழ்ச்சி தரும் நாள். மேலதிகாரிகளின் நம்பிக்கை அதிகரிக்கும். முக்கியமான பொறுப்புகள் உங்களை தேடி வரும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அல்லது புதிய பிரிவுக்கு மாற்றம் தொடர்பான நல்ல தகவல்கள் கிடைக்கலாம். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று வளர்ச்சியின் கதவு திறக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை அதிகரிக்கும். குறிப்பாக ஆடை, நகை, அழகு சாதனங்கள், கட்டுமானம், கல்வி, டிஜிட்டல் சேவைகள், ஆலோசனை மற்றும் வணிகத் துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் கணிசமாக உயரும். தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவர்களுக்கு சரியான முதலீட்டு வாய்ப்புகள் உருவாகும். பணவரவை பொறுத்தவரை இன்று மிகவும் நல்ல நாள். எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வரும். புதிய வருமான வழிகள் திறக்கப்படும். சேமிப்பை அதிகரிக்க முடியும். எதிர்கால முதலீடுகளுக்கு இது சாதகமான காலமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான மாற்றங்கள் உருவாகும். வாழ்க்கை துணையின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சி தொடர்பான பேச்சுகள் ஆரம்பமாகலாம். பெற்றோரின் ஆசீர்வாதம் உங்கள் மன உறுதியை அதிகரிக்கும். குழந்தைகளின் சாதனை குடும்பத்திற்கு பெருமையை தரும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவை நோக்கி நகரும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்பை பெறுவார்கள். மாணவர்களுக்கு இன்று மிகவும் சிறந்த நாள். சட்டம், வணிகவியல், மேலாண்மை, கலை, வடிவமைப்பு மற்றும் போட்டித் தேர்வுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆசிரியர்களின் பாராட்டும்
வழிகாட்டுதலும் கிடைக்கும். உடல் நலத்தை பொறுத்தவரை நல்ல உற்சாகம் காணப்படும். மன அழுத்தம் குறைந்து புத்துணர்ச்சி அதிகரிக்கும். நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்று என்றால் மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை மலர் சமர்ப்பித்து 2 சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் மற்றும் குங்குமம் வழங்குங்கள். இந்த எளிய பரிகாரம் செல்வ வளத்தையும் குடும்ப மகிழ்ச்சியையும் தொழில் முன்னேற்றத்தையும் மேலும் அதிகரிக்கும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 6. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்றைய முக்கிய அறிவுரை: இன்று உங்களுடைய திறமையை தயக்கமின்றி வெளிப்படுத்துங்கள். உங்கள் உழைப்பிற்கு கிடைக்கும் ஒரு அங்கீகாரம் வருங்காலத்தில் பெரிய பதவி, நல்ல வருமானம் மற்றும் உயர்ந்த மரியாதைக்கு வழிவகுக்கும். விருச்சிகம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான மற்றும் பாக்கியம் நிறைந்த நாளாக அமைகிறது. பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகள் இன்று உங்கள் வாழ்க்கையில் வரத் தொடங்கும். மனதில் இருந்த சோர்வு விலகி புதிய நம்பிக்கை பிறக்கும். இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திற்கும் இறைவனின் அருள் துணையாக இருக்கும். நீண்ட காலமாக தாமதமாக இருந்த சில காரியங்கள் இன்று முதல் வேகமாக நடைபெற ஆரம்பிக்கும். இன்றைய கிரக அமைப்பில் உங்களுக்கு மிகவும் அபூர்வமான பலனை வழங்குவது கடகராசியில் குரு, புதன், சுக்கிரன் இணைந்து சஞ்சரிப்பது. இந்த 3 சுப கிரகங்களும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமைந்திருப்பது மிகுந்த யோகத்தை உருவாக்குகிறது. பாக்கியஸ்தானம் என்பது தெய்வ அருள், குரு அருள், உயர்கல்வி, நீண்ட தூர பயணம், வெளிநாட்டு வாய்ப்பு, தந்தை வழி ஆதரவு மற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை குறிக்கும் இடமாகும். குரு பாக்கியத்தை விரிவுபடுத்துகிறார். புதன் நல்ல செய்திகளையும் பயனுள்ள தொடர்புகளையும் உருவாக்குகிறார். சுக்கிரன் செல்வ வளத்தையும் சுகவாழ்வையும் அதிகரிக்கிறார். இந்த கிரக சேர்க்கையால் பல மாதங்களாக மூடியிருந்த ஒரு பாக்கிய கதவு இன்று திறக்க தொடங்கும். எதிர்பாராத ஒரு சந்திப்பு அல்லது ஒரு தகவல் உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றக்கூடும். வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று மிகவும் நல்ல நாள். அலுவலகத்தில் உங்கள் நேர்மையும் திறமையும் பாராட்டப்படும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் தொடர்பான நல்ல தகவல் கிடைக்கலாம். சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று புதிய வளர்ச்சி கிடைக்கும். குறிப்பாக கல்வி, மருத்துவம், ஏற்றுமதி, ஆன்மீக சேவைகள், பயிற்சி மையங்கள், ஆலோசனை, இணைய தொழில் மற்றும் வெளிநாட்டு தொடர்புடைய வணிகங்களில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் உருவாகும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகி வருமானம் அதிகரிக்கும். பணவரவை பொறுத்தவரை இன்று திருப்திகரமான நாள். நீண்ட நாட்களாக வரவேண்டியிருந்த பணம் கைக்கு வரலாம். எதிர்பாராத வருமானமும் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. சேமிப்பை அதிகரிக்க நல்ல சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக செய்யும் முதலீடுகள் நல்ல பலனை தரும். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். பெற்றோரின் ஆசீர்வாதம் ஒரு முக்கியமான காரியத்தில் வெற்றியை தரும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். குழந்தைகளின் கல்வி மற்றும் முன்னேற்றம் தொடர்பாக மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும். உறவினர்கள் மூலம் நல்ல செய்தி வரக்கூடும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும் யோகம் வலுப்பெறுகிறது. திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவை நோக்கி நகரும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் குடும்பத்தின் ஒப்புதலை பெறும் வாய்ப்பும் உருவாகும். மாணவர்களுக்கு இது மிகவும் சிறந்த நாள். உயர்கல்வி, ஆராய்ச்சி, மருத்துவம், சட்டம் மற்றும் போட்டித் தேர்வுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குருமார்களின் வழிகாட்டுதல் பெரிய வெற்றிக்கு காரணமாக அமையும். உடல் நலத்தை பொறுத்தவரை நல்ல புத்துணர்ச்சி காணப்படும். மன அமைதி அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சோர்வு குறைந்து நாள் முழுவதும் உற்சாகமாக செயல்பட முடியும். இன்று என்றால் ஒரு குருமாரிடமோ அல்லது வயதில் மூத்தவரிடமோ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதன் பிறகு ஒரு ஆலமரம் அல்லது அரச மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி சிறிது நேரம் அமைதியாக அமருங்கள். இந்த பரிகாரம் பாக்கியஸ்தானத்தின் பலனை மேலும் வலுப்படுத்தி எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளை உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்கும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 9. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. இன்றைய முக்கிய அறிவுரை: இன்று உங்கள் வாழ்க்கையில் வரும் நல்ல மாற்றங்களை சிறியதாக நினைத்து தவறவிடாதீர்கள். இறைவன் திறக்கும் ஒரு பாக்கிய வாசல் பல ஆண்டுகளாக நீங்கள் காத்திருந்த வெற்றியை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். தனுசு ராசி என்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் அற்புதமான நாளாக அமைகிறது. கடந்த சில வாரங்களாக உங்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் விலகி வாழ்க்கை சரியான பாதையை நோக்கி நகரத் தொடங்கும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த சில நல்ல செய்திகள் இன்று கிடைக்கக்கூடும். புதிய நம்பிக்கை, புதிய முயற்சி, புதிய வாய்ப்பு என்று மூன்றும் ஒன்றாக சேரும் நாளாக இது அமைகிறது.
இன்று உங்களுடைய பேச்சுக்கும் செயலுக்கும் அனுபவத்திற்கும் மதிப்பு அதிகரிக்கும். இன்றைய கிரக அமைப்பில் உங்களுக்கு மிகுந்த பலனை வழங்குவது கடகராசியில் குரு, புதன், சுக்கிரன் இணைந்து சஞ்சரிப்பது. இந்த 3 சுப கிரகங்களும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமைந்திருந்தாலும் இது மறைந்திருந்த நன்மைகளை வெளிக்கொண்டு வரும் ஒரு முக்கியமான அமைப்பாக செயல்படுகிறது. 8ஆம் இடம் என்பது திடீர் மாற்றங்கள், பரம்பரை சொத்து, காப்பீடு, வரி, ஆராய்ச்சி, மறைந்திருந்த வாய்ப்புகள் மற்றும் நீண்ட காலமாக முடங்கியிருந்த காரியங்களை குறிக்கும் இடம். குருவின் அருளால் தடைபட்டிருந்த விஷயங்கள் மீண்டும் உயிர் பெறும். புதன் காரணமாக ஆவணங்கள், பதிவு, சட்டம் மற்றும் நிதி தொடர்பான விஷயங்களில் தெளிவு கிடைக்கும். சுக்கிரன் இருப்பதால் எதிர்பாராத பணவரவு, குடும்ப சொத்து அல்லது நீண்ட நாட்களாக வராமல் இருந்த தொகை கிடைக்கும் வாய்ப்பும் உருவாகும். பல மாதங்களாக முடியாது என்று நினைத்த ஒரு காரியம் திடீரென நல்ல முடிவை நோக்கி நகரலாம். வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று முக்கியமான மாற்றங்கள் ஏற்படலாம். புதிய பொறுப்பு, புதிய துறை அல்லது புதிய திட்டத்தில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் திறமையை சரியான நேரத்தில் வெளிப்படுத்தினால் மேலதிகாரிகளின் முழு நம்பிக்கையையும் பெறுவீர்கள். வேலை மாற நினைப்பவர்களுக்கு எதிர்பாராத நல்ல தகவல் கிடைக்கலாம். தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று புதிய முதலீடு பற்றிய நல்ல ஆலோசனை கிடைக்கும். கூட்டு தொழிலில் இருந்த குழப்பங்கள் விலகும். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்வார்கள். காப்பீடு, நிதி, மருத்துவம், ஆராய்ச்சி, ஏற்றுமதி, ஆன்மீக சேவைகள் மற்றும் ஆலோசனை துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இன்று நல்ல முன்னேற்றம் இருக்கும். எதிர்பாராமல் ஒரு பணவரவு கிடைக்கலாம். பழைய கடன்களை அடைக்கும் வாய்ப்பு உருவாகும். சேமிப்பை அதிகரிக்கவும் நீண்டகால முதலீடுகளை திட்டமிடவும் இது நல்ல நாளாக அமையும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவும். வாழ்க்கை துணையுடன் எதிர்காலம் தொடர்பான முக்கியமான ஆலோசனைகள் நடைபெறும். பெற்றோரின் அனுபவம் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலாக இருக்கும். உறவினர்கள் வழியாக மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக பேசப்பட்ட ஒரு விஷயம் நல்ல முடிவுக்கு வரும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்த தடைகள் படிப்படியாக விலகும். நல்ல வரன் தொடர்பான தகவல் கிடைக்கும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் ஒருவரை ஒருவர் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வார்கள். மாணவர்களுக்கு இன்று ஆராய்ச்சி மனப்பான்மை அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகள், உயர்கல்வி, மருத்துவம், சட்டம் மற்றும் நிர்வாக படிப்புகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கடினமாக தோன்றிய பாடங்களையும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். உடல் நலத்தை பொறுத்தவரை பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. உடலுக்கு தேவையான ஓய்வை அளித்தால் புத்துணர்ச்சியுடன் செயல்பட முடியும். அதிக தண்ணீர் குடிப்பதும் உணவு நேரத்தை தவறவிடாததும் நல்லது. இன்று என்றால் உங்கள் குலதெய்வத்தை மனதில் நினைத்து ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கள். அதன் பிறகு முதியவர் ஒருவருக்கு பழங்கள் அல்லது உணவு வழங்குங்கள். இந்த எளிய தர்மம் மறைந்திருந்த பாக்கியத்தை வெளிக்கொண்டு வந்து நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் விரைவாக நிறைவேற உதவும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 3. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இன்றைய முக்கிய அறிவுரை: இன்று ஏற்படும் மாற்றங்களை பயப்படாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். சில நேரங்களில் எதிர்பாராத மாற்றங்கள்தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு காரணமாக அமைகின்றன. மகரம், மகர ராசி என்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான மற்றும் வெற்றிகள் நிறைந்த நாளாக அமைகிறது. பல நாட்களாக நீங்கள் மனதில் நினைத்திருந்த சில காரியங்கள் இன்று நல்ல திசையில் நகரத் தொடங்கும். உங்களுடைய பொறுமைக்கும் உழைப்பிற்கும் உரிய பலன் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. இன்று எடுக்கும் முடிவுகள் எதிர்காலத்தில் நிலையான முன்னேற்றத்தை உருவாக்கும். குடும்பத்திலும் தொழிலிலும் உங்களுக்கு சாதகமான மாற்றங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறும். இன்றைய கிரக அமைப்பில் உங்களுக்கு மிகவும் வலிமையான பலனை வழங்குவது கடகராசியில் குரு, புதன், சுக்கிரன் இணைந்து சஞ்சரிப்பது. இந்த 3 சுப கிரகங்களும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான களத்திர மற்றும் கூட்டாண்மை ஸ்தானத்தை மிகவும் வலுப்படுத்துகின்றன. ஜோதிடத்தில் 7ஆம் இடம் என்பது திருமணம், வாழ்க்கை துணை, கூட்டு தொழில், புதிய ஒப்பந்தங்கள், வணிக தொடர்புகள் மற்றும் பொதுமக்களுடன் ஏற்படும் உறவுகளை குறிக்கும் முக்கியமான ஸ்தானமாகும். குரு இந்த இடத்தில் இருப்பதால் நல்ல மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும். புதன் இருப்பதால் பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும். சுக்கிரன் இருப்பதால் உறவுகள் வலுப்பெற்று பொருளாதார நன்மைகளும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு ஒப்பந்தம் அல்லது பேச்சுவார்த்தை இன்று நல்ல முடிவை நோக்கி நகரும். வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள். உங்கள் பணியை மேலதிகாரிகள் கவனித்து பாராட்டுவார்கள். புதிய பொறுப்பு, புதிய பதவி அல்லது முக்கியமான திட்டத்தில் இடம் கிடைக்கலாம். வெளிநாட்டு நிறுவனங்கள் அல்லது பெரிய நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பும் உருவாகும்.
வேலை மாற நினைப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று மிகவும் லாபகரமான நாள். கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். பழைய ஒப்பந்தங்கள் மீண்டும் செயல்படத் தொடங்கும். குறிப்பாக கட்டுமானம், வணிகம், ஏற்றுமதி, ஆலோசனை சேவைகள், நகை, ஆடை மற்றும் டிஜிட்டல் துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். பணவரவை பொறுத்தவரை இன்று திருப்திகரமான நாள். நிலுவையில் இருந்த தொகைகள் கிடைக்கும். புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்திற்காக செய்யும் செலவுகள் நல்ல பலனை தரும். சேமிப்பு செய்வதற்கான நல்ல திட்டம் ஒன்றையும் இன்று தொடங்கலாம். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். திருமணமானவர்களுக்கு உறவில் இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் மறையும். பெற்றோரின் ஆசீர்வாதம் மன உறுதியை அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி தொடர்பான பேச்சுகள் தொடங்கலாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மிகவும் நல்ல யோகம் உருவாகியுள்ளது. நல்லவரன் அமையும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடிவடையும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் குடும்பத்தின் ஒப்புதலை பெறும் சூழ்நிலையும் உருவாகலாம். மாணவர்களுக்கு இன்று நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வணிகவியல், சட்டம், நிர்வாகம், கணக்கியல் மற்றும் போட்டித் தேர்வுகளில் கவனம் செலுத்துபவர்கள் சிறந்த பலனை பெறுவார்கள். ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் பெரிய வெற்றிக்கு காரணமாக அமையும். உடல் நலத்தை பொறுத்தவரை நல்ல புத்துணர்ச்சி காணப்படும். மன அமைதி அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சோர்வு குறைந்து நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்று இயன்றால் தம்பதியர் இருவரும் சேர்ந்து ஒரு ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்யுங்கள். திருமணமாகாதவர்கள் வயதில் மூத்த தம்பதியரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். மேலும் ஏழை தம்பதியருக்கு உணவு அல்லது தேவையான பொருள் வழங்கினால் உறவுகள் வலுப்பெற்று குடும்பத்தில் நிலையான மகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 8. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். இன்றைய முக்கிய அறிவுரை: இன்று உங்களை நம்பி வரும் மனிதர்களை மதித்து நடந்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல உறவும் ஒரு நல்ல ஒப்பந்தமும் உங்கள் வாழ்க்கையில் நீண்டகால வெற்றிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் அடித்தளமாக அமையும். கும்பம். கும்பராசி என்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் அற்புதமான மற்றும் வெற்றிகள் குவியும் நாளாக அமைகிறது. கடந்த சில நாட்களாக நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு இன்று நல்ல பலன் கிடைக்க தொடங்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் விலகி புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். இன்று நீங்கள் தொடங்கும் காரியங்கள் எதிர்காலத்தில் பெரிய முன்னேற்றத்தை உருவாக்கும். உங்களுடைய உழைப்பை சரியான மனிதர்கள் கவனிக்க தொடங்குவார்கள். இன்றைய கிரக அமைப்பில் உங்களுக்கு மிகவும் வலிமையான பலனை வழங்குவது கும்ப ராசியிலேயே சந்திர பகவான் மற்றும் ராகு பகவான் இணைந்து சஞ்சரிப்பது. இந்த அமைப்பு ஜோதிடத்தில் மிகவும் கவனிக்க வேண்டிய அமைப்பாகும். சந்திரன் மனதிற்கும் சிந்தனைக்கும் காரகன். ராகு புதுமை, தொழில்நுட்பம், வெளிநாட்டு தொடர்புகள் மற்றும் எதிர்பாராத வாய்ப்புகளுக்கு காரகன். இந்த 2 கிரகங்களும் ஜென்ம ராசியில் இணைந்திருப்பதால் உங்கள் சிந்தனை முறையில் பெரிய மாற்றம் உருவாகும். இதுவரை யாரும் யோசிக்காத ஒரு புதிய யோசனை உங்களுக்கு தோன்றலாம். அந்த ஒரு யோசனையே எதிர்காலத்தில் பெரிய வருமானத்திற்கும் புகழுக்கும் காரணமாக அமையக்கூடும். அதே நேரத்தில் சிறிய மனக்குழப்பங்களும் வரலாம். எனவே பிறர் சொல்வதை வைத்து முடிவு எடுப்பதை விட முழுமையாக ஆராய்ந்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். அதே நேரத்தில் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். செவ்வாய் பூமிகாரகன் என்பதால் நிலம், வீடு, கட்டிடம், விவசாயம் மற்றும் சொத்து தொடர்பான காரியங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு வாங்குவது, வீட்டை புதுப்பிப்பது, நிலம் பதிவு செய்வது அல்லது குடும்பத்திற்காக ஒரு பெரிய சொத்து உருவாக்குவது போன்ற முயற்சிகளுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும். வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று மிகுந்த முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் புதிய யோசனைகள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறும். முக்கியமான திட்டங்களை வழிநடத்தும் வாய்ப்பு கிடைக்கலாம். தகவல் தொழில்நுட்பம், ஆராய்ச்சி, பொறியியல், டிஜிட்டல் சேவைகள் மற்றும் ஊடகத்துறைகளில் இருப்பவர்களுக்கு சிறப்பான நாள். சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். ஆன்லைன் தொழில், வெளிநாட்டு வணிகம், தகவல் தொழில்நுட்பம், மின்சாதனங்கள், ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமானம் தொடர்பான துறைகளில் நல்ல வருமானம் கிடைக்கும். புதிய தொழில் விரிவாக்கம் பற்றிய சிந்தனை வெற்றிகரமாக அமையும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சீராக இருக்கும். வரவேண்டியிருந்த தொகைகள் கிடைக்கும். குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக செய்யும் முதலீடுகள் நல்ல பலனை தரும். சேமிப்பு அதிகரிக்கும் வாய்ப்பும் உள்ளது.
குடும்பத்தில் அமைதி நிலவும். வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பெற்றோரின் ஆலோசனை உங்களுக்கு ஒரு முக்கியமான முடிவை எடுக்க உதவும். குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பாக நல்ல செய்தி கிடைக்கும். வீட்டில் இருந்த சிறிய மனக்கசப்புகள் விலகும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்லவரன் தொடர்பான தகவல் வரக்கூடும். தடைபட்டிருந்த திருமண முயற்சிகள் மீண்டும் தொடங்கும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் உறவை உறுதிப்படுத்தும் நல்ல முடிவை எடுப்பார்கள். மாணவர்களுக்கு இன்று புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் புதிய திறமைகளை வளர்த்து கொள்ள சிறந்த நாள். அறிவியல், பொறியியல், கணினி, செயற்கை நுண்ணறிவு, ஆராய்ச்சி மற்றும் போட்டித் தேர்வுகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உடல் நலத்தை பொறுத்தவரை மன அமைதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து போதுமான ஓய்வு எடுத்துக்கொண்டால் உடலும் மனமும் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். இன்று பறவைகளுக்கு தானியம் வையுங்கள். என்றால் ஆதரவற்ற மாணவர் ஒருவருக்கு கல்வி உதவி செய்யுங்கள் அல்லது ஒரு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்கள். இந்த தர்மம் ராகுவின் நல்ல பலனை அதிகரித்து எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 4. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீலம். இன்றைய முக்கிய அறிவுரை: இன்று உங்கள் மனதில் தோன்றும் நல்ல யோசனைகளை அலட்சியப்படுத்தாதீர்கள். அவற்றில் ஒன்றே உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் அரிய வாய்ப்பாக மாறும். மீனம். மீனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் சிறப்பான, முன்னேற்றம் நிறைந்த மற்றும் மகிழ்ச்சி தரும் நாளாக அமைகிறது. கடந்த காலத்தில் நீங்கள் செய்த கடின உழைப்பிற்கு இன்று முதல் நல்ல பலன்கள் கிடைக்க தொடங்கும். மனதிலிருந்த சோர்வும் கவலையும் விலகி புதிய நம்பிக்கை உருவாகும். இன்று நீங்கள் சந்திக்கும் சில மனிதர்களும் சில நிகழ்வுகளும் எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய முக்கியமான காரணங்களாக அமையும். எனவே இன்று கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய கிரக அமைப்பில் உங்களுக்கு மிகவும் வலிமையான பலனை வழங்குவது மீன ராசியிலேயே சனி பகவான் சஞ்சரிப்பது. ஜென்ம ராசியில் சனி இருப்பதால் வாழ்க்கையை மிகவும் உறுதியான பாதையில் கொண்டு செல்லும் சக்தி உருவாகும். சனி என்பது கர்மம், ஒழுக்கம், பொறுமை, நிரந்தர வெற்றி மற்றும் நீண்டகால செல்வத்தின் காரகன். பலர் ஜென்ம சனியை பார்த்து பயப்படுவார்கள். ஆனால் உண்மையில் நேர்மையாக உழைப்பவர்களுக்கு ஜென்மசனி வாழ்க்கையின் அடித்தளத்தை வலுப்படுத்தும். இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய முயற்சி கூட எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெற்றியாக மாறும். தொழில், சொத்து, சேமிப்பு மற்றும் சமூக மரியாதை ஆகியவற்றில் படிப்படியாக உயர்வு காணத் தொடங்குவீர்கள். அதே நேரத்தில் கடக ராசியில் குரு, புதன், சுக்கிரன் இணைந்து சஞ்சரிப்பது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய மற்றும் புத்திரஸ்தானத்தை மிகவும் வலுப்படுத்துகிறது. ஜோதிடத்தில் 5ஆம் இடம் என்பது பூர்வ ஜென்ம புண்ணியம், குழந்தைகள், கல்வி, அறிவு, படைப்பாற்றல் மற்றும் தெய்வ அருளை குறிக்கும் மிகச் சிறந்த ஸ்தானமாகும். குரு இந்த இடத்தில் இருப்பதால் பாக்கியம் அதிகரிக்கும். புதன் அறிவையும் புதிய சிந்தனைகளையும் வளர்க்கிறார். சுக்கிரன் மகிழ்ச்சி, செல்வம் மற்றும் குடும்ப சந்தோஷத்தை அதிகரிக்கிறார். இந்த அபூர்வமான கிரக அமைப்பால் மாணவர்கள், கலைஞர்கள், ஆசிரியர்கள், யூடியூப், ஊடகம், எழுத்து, இசை மற்றும் படைப்பு துறைகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத வளர்ச்சி கிடைக்கும். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கலாம். வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று மிகவும் சாதகமான நாள். இதுவரை உழைத்ததற்கான அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் நேர்மையையும் பொறுப்புணர்வையும் பாராட்டுவார்கள். புதிய பொறுப்பு அல்லது புதிய பதவி தொடர்பான நல்ல தகவல்கள் வரலாம். வேலை மாற்றம் குறித்து முயற்சி செய்து வருபவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உருவாகும். சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று லாபகரமான நாள். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகலாம். தொழிலில் புதிய திட்டங்கள் வெற்றிகரமாக தொடங்கும். கல்வி, ஆன்மீகம், மருத்துவம், மீன் வளர்ப்பு, விவசாயம், கலை, இணைய வணிகம் மற்றும் ஆலோசனை துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். இன்று உருவாகும் ஒரு புதிய தொடர்பு எதிர்காலத்தில் பெரிய லாபத்திற்கு வழிவகுக்கும். பணவரவை பொறுத்தவரை இன்று திருப்திகரமான நாள். வரவேண்டியிருந்த பணம் கைக்கு வரும். தேவையற்ற செலவுகள் குறையும். சேமிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக முதலீடு செய்யும் எண்ணமும் உருவாகும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். வாழ்க்கை துணையின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். பெற்றோரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு மன உறுதியை அளிக்கும். குழந்தைகளின் முன்னேற்றம் குடும்பத்திற்கு பெருமையை தரும். வீட்டில் சுப நிகழ்ச்சி தொடர்பான பேச்சுகள் தொடங்கும் வாய்ப்பும் உள்ளது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்லவரன் தொடர்பான தகவல் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக நகரும்.
காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் நல்ல முடிவை எடுப்பார்கள். மாணவர்களுக்கு இன்று மிகவும் சிறந்த நாள். நினைவாற்றல் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகள், அரசு தேர்வுகள், உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி தொடர்பான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஆசிரியர்களின் ஊக்கமும் பாராட்டும் உங்களுக்கு புதிய தன்னம்பிக்கையை அளிக்கும். உடல் நலத்தை பொறுத்தவரை உடல் மற்றும் மன உற்சாகம் அதிகரிக்கும். ஒழுங்கான வாழ்க்கை முறையை கடைபிடித்தால் ஆரோக்கியம் மேலும் சிறப்பாக இருக்கும். இன்று காலை ஆலயத்தில் எண்ணெய் தீபம் ஏற்றி உழைத்து வாழும் ஒரு தொழிலாளி அல்லது முதியவருக்கு உணவு வழங்குங்கள். இந்த தர்மம் சனி பகவானின் அருளை அதிகரித்து நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் நல்ல முடிவை நோக்கி நகர உதவும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 7. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இன்றைய முக்கிய அறிவுரை: இன்று பொறுமையுடன் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நாளைய வெற்றிக்கான அடித்தளமாக மாறும். அவசரத்தை விட நிதானத்தை தேர்ந்தெடுத்தால் வாழ்க்கையில் நிலையான உயர்வும் மதிப்பும் உங்களை தேடி வரும். இதுடன் இன்று ஜூலை மாதம் 5ஆம் தேதிக்கான 12 ராசிகளின் விரிவான தினராசி பலன்களை பார்த்தோம். இன்றைய ஆன்மீக சிந்தனை: இறைவன் நம்முடைய பிரார்த்தனையை உண்மையிலேயே கேட்கிறாரா? இதற்கான பதில் சாஸ்திரங்கள் கூறுவது என்னவென்றால், இறைவனுக்கு நாம் பேசும் வார்த்தைகளை விட நம்முடைய மனதின் உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் தான் முக்கியம். உடனடியாக பலன் கிடைக்கவில்லை என்பதற்காக பிரார்த்தனையை நிறுத்திவிடக்கூடாது. சரியான காலம் வரும்போது நாம் நினைத்ததை விட சிறந்த பலனை இறைவன் நமக்கு வழங்குவார். அதனால் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதீர்கள். தினமும் சில நிமிடங்கள் இறைவனை நினைத்து மௌனமாற பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த பக்தியே வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். நாளை மீண்டும் புதிய பஞ்சாங்க தகவல்களுடனும் துல்லியமான தினராசி பலன்களுடனும் உங்களை சந்திக்கிறோம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு விருப்பம் தெரிவியுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் பகிருங்கள். தினமும் துல்லியமான ராசி பலன்கள், கிரக பெயர்ச்சி விளக்கங்கள், ஆன்மீக தகவல்கள், ஜோதிட ரகசியங்கள், பரிகாரங்கள் மற்றும் பயனுள்ள ஆன்மீக காணொளிகளை தொடர்ந்து பார்க்க ஜாதக ரகசியம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் மணி குறியீட்டையும் அழுத்துங்கள். நன்றி, வணக்கம்.